வெல்கம் பேக் டு த சேனல் அப்ளான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் இங்கிலீஷ் தேர்டு, அதாவது செகண்ட் இயர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டான்ஷி சிலபஸில் இருக்க ஜென்ரல் இங்கிலீஷ் 3 யூனிட் 1 போயம் 1 த வாய்ஸ் ஆஃப் த மவுண்டைன் ரிட்டன் பை த போயட் மமங் தாய். திஸ் இஸ் மிஸ் பி அகிலா வைஷ்ணவி ப்ரெசென்டிங் யூ த டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டை பற்றி பார்த்துடலாம். நம்ம போய்ட்டோட நேம் மமங் தாய். இவங்க வந்து ஒரு பெரிய ஆள். நான் சொல்ல அது உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். ஸோ மமங் தாய் வந்துட்டு ஷீ இஸ் நாட் ஒன்லி த போயட், ஷீ இஸ் ஆல்சோ அ நாவலிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட். அவங்க வந்து அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்றது. ஸோ அங்கேருந்து தான் இவங்க வந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபேமிலி ஆதி ட்ரைபை வந்துட்டு சேர்ந்தவங்க. ஒரு ட்ரைபல் ஃபேமிலி இவங்க. அண்ட் 1979லேயும் அவங்கள வந்து ஐஏஎஸ்ஸாக வந்துட்டு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட பேஷன் வந்துட்டு கெரியர் வந்து ஜேர்னலிசமில் இருக்கணும் அப்படின்ற ஒரு பேஷன்னால் வந்துட்டு ஐஏஎஸோட அந்த போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க ஜேர்னலிஸ்ட்டாக வந்துட்டு மாறிட்டாங்க. அண்ட் அந்த ஸ்டேட்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து ஃபஸ்ட்டு விமன் ஐஏஎஸை செலக்ட் ஆனவங்க இவங்க தான். ஸோ ஜேர்னலிஸ்ட் ஆகி எங்கெங்கே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எந்த நியூஸ் பேப்பர்ஸ்க்கெலாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த டெலிகிராஃப், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அண்ட் சென்டினல். அண்ட் இது மட்டும் இல்லை, அவங்க ஆங்கராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரேடியோஸ் அண்ட் டிவி ஷோஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரேடியோவில், டிவிஏர், டிடிகே, இட்டா நகரில் இருக்க டிடிகே அப்படின்ற ஒரு இதுக்காகவும் வந்துட்டு அந்த இன்டர்வியூஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2011 நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ரைட்டராக இருந்து என்னென்ன பொசிஷன்ஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அருணாச்சல் பிரதேஷ் லிட்ரரி சொசைட்டியோட ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. நார்த் ஈஸ்ட் ரைட்டர்ஸ் ஃபோரமில் வந்துட்டு ஒரு மெம்பராக இருந்திருக்காங்க. அண்ட் சாகித்யா அண்ட் சங்கீத் நாடக் அகாடமியோட ஜென்ரல் கவுன்சில் மெம்பராக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க நான் ஃபிக்ஷனல் ஒர்க்ஸ், அதாவது உண்மையாக எழுதின என்ன இருக்கோ அதை பற்றி எழுதின புக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ் த ஹிடன் லேண்ட், அது வந்து 2003 வந்திருக்கு. அண்ட் மவுண்டைன் ஹார்வெஸ்ட் த ஃபுட் ஆஃப் அருணாச்சல் அப்படின்னு 2004 ஒன்று எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோக்லோரில் வந்துட்டு நிறைய டெக்ஸ்ட் எழுதியிருக்காங்க. ஃபோக்லோர்னால் நம்ம நாட்டுப்புற கதைகள் இருக்கும்ல, அதை வச்சு கொஞ்சம் புக்ஸ் வந்துட்டு டெக்ஸ்ட் வந்து எழுதியிருக்காங்க. த ஸ்கை குவீன் அண்ட் ஒன்ஸ் அப்பான் அ மூன் டைம் 2003 வந்துட்டு அதை எழுதியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபஸ்ட்டு நாவல் வந்துட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு எப்போனா 2006. அந்த நாவலோட நேம் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் பென்சம். அதுக்கப்புறமும் 2 நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் செகண்ட் நாவல் வந்துட்டு ஸ்டூபிட் கியூபிட் 2008 அண்ட் த பிளாக் ஹில் 2014. இந்த பிளாக் ஹில் நாவல் தான் அவங்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 2017 வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்கு. அண்ட் அவங்களோட போயட்ரி கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ரிவர் போயம்ஸ் 2004, த பேம் ஆஃப் டைம் 2008, ஹம்ப்ரில் மைஸ் லூம் 2014, மிட்சம்மர் சர்வைவல் லிரிக்ஸ் 2014. இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இன்னமும் நிறையா ஒர்க்ஸ் இருக்குது. இவங்களை பற்றி இன்னும் நிறையா கதைகள்லாம் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து இவ்வளோ போதும் அப்படின்றதுனால ஐ வில் ஸ்டாப் ஹியர். தீம் ஆஃப் த போயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், பட் கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடாக வந்து கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் வேர்ட்ஸில் வந்து சொல்லணும் அப்படின்னா 2 டைப் ஆஃப் திங்ஸ் இருக்குது நம்ம வேர்ல்டில். ஒன்று வந்து எப்பயுமே பர்மனெண்ட்டாக வந்துட்டு இருக்கிறது, இன்னொன்று வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறது. பர்மனெண்ட்டாக இருக்கிறது வந்து நேச்சர், லைக் மவுண்டைன் மாதிரி வந்துட்டு நம்ம நேச்சர் வந்துட்டு எப்பயுமே பர்மனெண்ட்டாக வந்து ரொம்ப வருஷத்துக்கு வந்துட்டு இருக்கும். அண்ட் ஹியூமன்ஸ் வந்துட்டு எப்படின்னா மார்டல் பீயிங்ஸ், அண்ட் அவங்களோட இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இந்த போயமோட தீமு. இதில் வந்து என்னென்ன வந்துட்டு சொல்லியிருக்காங்க, என்னென்ன செக்ஷன்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்கனெக்ஷன் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் நேச்சர், 2 பேருக்கும் என்ன இன்டர்கனெக்ட் ஆகுது. அண்ட் கம்யூனிட்டி அண்ட் ரீஜனல் ஐடென்டிட்டி, ஏன்னா ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கும் அந்த ரீஜனலுக்கான ஒரு ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறதோட சென்சஸ், நம்ம சென்சஸில் வந்துட்டு அதை வந்து சொல்கிறது. அண்ட் பர்மனன்ஸ் அண்ட் இம்பர்மனன்ஸ். பர்மனன்ஸ் அப்படின்னா பர்மனண்ட், இம்பர்மனன்ட்னா பர்மனண்ட் இல்லாமல். இப்போ பர்மனன்ஸ் அப்படின்னா மவுண்டைன் மாதிரி பர்மனண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் இம்பர்மனன்ஸ் லைக் ஐ சைட் ஹியூமன் பீயிங்ஸ், அவங்க வந்து மார்டல் அப்படிங்கிறது. ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஓரல் ட்ரெடிஷன் அண்ட் மெமரி, இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம இது கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம பாட்டிலாம் வந்துட்டு கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. சில விஷயங்கள் வந்துட்டு புக்கில் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க, சில விஷயங்கள் வந்து வாய்மொழியாக தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கதையாக வந்திருக்கும். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரைபல் ஏரியாஸில், ஏன்னா போயட் வந்துட்டு ட்ரைபல் அப்படின்றதுனால அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ட்ரைபலில் இருக்கிறதுல வந்து எல்லாமே புக்கில் இருக்காது. அவங்களோட நாலேஜஸ் விஸ்டம் எல்லாமே வந்துட்டு வாய்மொழியாக அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே வருவாங்க. அவங்க முன்னோர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், அதை அந்த மெமரியையும் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தீமோட போயமோட தீமாக இருக்கும். ஸோ இப்போ நம்மதுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட லோக்கல் ஏதாவது விஸ்டம்ஸ் இருக்கும்ல, நம்ம ரூரல் ஏரியாவில் இருக்கிறோம் இல்லை அர்பன் ஏரியாவில் இருக்கிறோம்னாலே நம்ம லோக்கல் ஏரியாவில் இருக்கிற விஸ்டம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதுலேயோ இன்டர்நெட்லேயோ இல்லை புக்ஸ்லேயோ வந்துட்டு கிடைக்காது. பட் கொஞ்சம் பழைய ஆளுங்க அவங்க அந்த டைமில் இருந்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க நிறையா வந்து கதை சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஓரல் ட்ரெடிஷன் அண்ட் மெமரிக்கான ப்ரிசர்வேஷன். ஸோ போயம் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா ஃபஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யார் பேசுகிறா அப்படின்றதே வந்துட்டு தெரியாது. பட் இந்த போயம் வந்து அந்த மவுண்டெயினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. அதனால தான் போயமோட பேர் த வாய்ஸ் ஆஃப் த மவுண்டைன். அதே மாதிரி மவுண்டைன் வந்து ஒரு ஹியூமன், ஒரு பர்சனாக தன்னை நினச்சிட்டு எனக்கு ஹார்ட் இருக்குது, சென்ஸ் இருக்குது, நான் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுனால தான் இந்த போயம் வந்து பர்சானிஃபிகேஷனில் எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பர்சானிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நான் லிவிங் திங்கோ இல்லை வேறு ஏதோ நேச்சர் சீனரி ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இட் வில் கன்சிடர் இட் செல்ஃப் அஸ் அ பர்சன் அண்ட் இட் வில் கிவ் அ வாய்ஸ் டு அஸ். ஒரு வாய்ஸ் வந்துட்டு பர்சன் மாதிரியே வந்து கொடுக்குறது. இந்த இடத்துல மவுண்டைன் வந்து ஒரு பர்சன் மாதிரி அது நம்மக்கிட்ட வந்துட்டு வாய்ஸ் கொடுக்கறதுனால இந்த போயம் வந்து பர்சானிஃபிகேஷன், ரைட்? ஸோ இந்த போயமில் 2 மீனிங் இருக்குது. லிட்ரல் மீனிங் ஒன்று இருக்குது, டீப்பர் மீனிங்னு ஒன்று இருக்குது. ஸோ லிட்ரல் மீனிங் நம்ம ரீட் பண்ணாலே வந்து புரிஞ்சிடும். அதுக்கு டீப்பர் மீனிங் என்ன அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன், ஃப்ரம் வேர் ஐ சிட் ஆன் த ஹை பிளாட்ஃபார்ம் ஐ கேன் see the fairy lights crisscrossing the big river. அந்த வேர்ட்ஸுக்கான மீனிங் வந்துட்டு சைட்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ஃப்ரம் வேர் ஐ சிட் ஆன் த ஹை பிளாட்ஃபார்ம் அப்படின்னா மவுண்டைன் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ எங்கே நான் வந்து அந்த உயரத்தில் வந்து நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது வந்துட்டு லிட்ரல் மீனிங். இதோட டீப் மீனிங் என்ன அப்படின்னா நான் ஹைட்டில் இருக்கேன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஹையான விஸ்டம் என்கிட்ட இருக்குது, நாலேஜ் இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷமாக நான் வந்துட்டு வாழ்ந்திருக்கேன், அதோட எல்லா நாலேஜையும் வந்து நான் கெயின் பண்ணி கேதர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஹைட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அபவுட் த ஹைட், இட்ஸ் அபவுட் த நாலேஜ். I can see the ferry lights crisscrossing the big river. ஒரு பெரிய ரிவர் இருக்குது. நைட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா போட்டு, ஃபெரினா போட்டு. ஸோ அந்த போட் வந்துட்டு அந்த ரிவரில் க்ராஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. பட் அதில் இருக்கிற லைட்ஸ் வந்துட்டு நம்ம அந்த மவுண்டெயினோட கண்ணுக்கு தெரியுது. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஃபெரி லைட்ஸ் வந்துட்டு அந்த பெரிய ரிவரில் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு போகிறது வந்து, ஏன்னா ஒரு ஃபெரி மட்டும் இருக்காது, நிறைய ஃபெரிஸ் இருக்கும்ல. கிறிஸ் கிராசிங் அப்படின்னா ஒன்றோட ஒன்று மாற்றி மாற்றி வந்து கிராஸ் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ அது என் கண்ணுக்கு தெரியுது. இப்போ இதோட டீப்பர் மீனிங் என்ன அப்படின்னா ஒரு ஹியூமனோட லைஃப் எடுத்துக்கோங்க, ஒரே இடத்துல நிற்காது, அடுத்தடுத்து மாறி போயிட்டே இருக்கும். ஏன்னா ஹியூமனோட லைஃப் வந்துட்டு என்ன ஒரு 8 இயர்ஸ், அந்த 8 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு வேறு ஒருத்தர் வருவாங்க. அந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. என்னோட விஸ்டத்தில் என்னோட நாலேஜில் இருந்து நான் பார்த்து சொல்கிறேன், அந்த லைஃப் வந்து நிலையாக இல்லை, மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட டீப்பர் மீனிங். I know the towns, the estuary mouth, there beyond the last bank where the color drains from heaven. I can outline the chapters of the world. ஸோ இந்த ஸ்டான்ஸா பார்த்திங்கன்னா எதுவுமே நிலையாக இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டான்ஸா. இப்போ மவுண்டைன் என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா டவுன்ஸும் எனக்கு தெரியும், எல்லா எஸ்ட்ரி மவுத்ஸும் எனக்கு தெரியும். எஸ்ட்ரி அப்படின்னா இந்த ரிவர் வந்துட்டு சீயை மீட் பண்ணோம்ல அந்த இடம், நதியின் முகத்வாரம் தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் தான் வந்துட்டு எஸ்ட்ரி மவுத்ஸ். இப்போ எஸ்ட்ரி மவுத்ஸ் வரைக்கும் ஏன் சொல்லுது மவுண்டைன் அப்படின்னா, மவுண்டைன்லேருந்து ஒரு ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகி உடனே கடலுக்குள்ளே போய் சேராது. லேண்டெல்லாம் வந்து தாண்டி போய் நம்மளுக்கெல்லாம் அது ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கடலில் போய் சேரும் இல்லையா. அப்போ ரொம்ப தூரம் இருக்கும், மலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப தூரம் கழித்து தான் வந்துட்டு அது கடலில் போய் சேரப்போகுது. அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு தெரியும், அங்கே வரைக்கும் எனக்கு வந்து விஷன் இருக்குது, எனக்கு வந்து அங்கே வரைக்கும் என்னால் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மவுண்டைன் சொல் தேர் பியாண்ட் த லாஸ்ட் பேங்க். பேங்க் அப்படிங்கிறது இங்கே ரிவர் பேங்க், அதாவது நதியோட கரை, அக்கறை இக்கரைலாம் சொல்லுவோம்ல, அந்த கரை தான் வந்துட்டு ரிவர் பேங்க். ஸோ பியாண்ட் த ரிவர் பேங்க், கடைசியாக இருக்கிற ரிவர் இருக்குல்ல அதோட கரையை தாண்டியும் எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது. இப்போ இது லிட்ரல் மீனிங். இதோட டீப்பர் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே நின்றுட்டே தான் இருக்கேன், பட் எல்லா டவுனும் வந்துட்டு மாறிக்கிட்டே தான், வில்லேஜ்லேருந்து டவுனாக மாறிச்சு,
ஏன்னா ஒரே ஒரு குடிசையிலேருந்து வில்லேஜாக மாறி அதுக்கப்புறம் வந்துட்டு அது டவுனாக மாறி அதுக்கப்புறம் சிட்டியாக மாறிச்சு. இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ரிவர் வந்துட்டு ஒரே கோர்ஸில் போயிருக்குமா? ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து கோர்சஸ் மாறி இருந்திருக்கும்ல. நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்துருப்போம், சரஸ்வதி கங்காலாம் வந்து நிறைய கோர்சஸ் வந்து மாறி தான் போயிருக்கு நம்ம ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிய தான் செய்யும். ஏன்னா நான் இங்கே தான் இருக்கேன். அந்த ரிவர் கூட வந்துட்டு மூவாயி கோர்சஸ் வந்து மாறினதை நான் பார்த்துருக்கேன். எல்லாத்துக்கும் தாண்டி இதையெல்லாம் தாண்டி இருக்கிற விஷயங்களும் வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் அந்த லைன். வேர் த கலர் ட்ரைன்ஸ் ஃப்ரம் ஹெவன். லிட்ரல் மீனிங் பார்த்திங்கன்னா நம்ம வானத்தில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, அதுதான் வந்து லிட்ரல் மீனிங். நம்ம இப்போ ஒரு சன் ரைஸ் ஆகுது இல்லை சன் செட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போமே. சன் செட் ஆகிறப்ப வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் எப்படி வந்து கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு. ப்ளூ கலரில் இருந்தது வந்து ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சாக மாறும், அப்புறம் திக் ஆரஞ்சாக வரும், பிங்க்காக இருக்கும், அதில் வந்து லைட் ப்ளூ கலர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து லைட்டாக க்ரேயாக மாறும், அப்படியே வந்து டார்க்காக மாறிடும். ஸோ வந்து இந்த ட்ரெயின் ஆஃப் கலர்ஸ் வந்துட்டு ஹெவன் அப்படிங்கிறது வந்து ஸ்கை தான். ஸோ அதில் வந்து நம்ம கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறத வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதோட டீப் மீனிங் என்ன அப்படின்னா, ஸ்கையே வந்துட்டு நிலையாக கிடையாது. ஸ்கைக்கே வந்துட்டு என்னென்னா அவ்வளோ அழகான ஸ்கை ஒரே நிலையில் இருக்காது, ஸ்டேபிளாக இருக்காது. அதோட கலர்ஸ் கூட வந்துட்டு போயிடும், பிளாக்காக வந்துட்டு மாறிடும். அப்போ வேறு எதுவுமே இந்த உலகத்தில் வந்து நிலையாக கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த மவுண்டைன் நினைக்கிது. ஆனால் ஐ கேன் அவுட்லைன் த சாப்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. சாப்டர்ஸ்னால் நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி புக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சாப்டரும் வந்துட்டு நம்மளோட வேர்ல்டு. இப்போது ஹிஸ்ட்ரி புக்கில் வந்துட்டு எப்படி இருக்கும், நம்ம ஸ்டோன் ஏஜில் வந்து கற்காலத்தில் வந்து கல்லை இது பண்ணி வெப்பன்ஸாக பண்ணி, அப்புறம் வந்து நம்ம லாங்குவேஜ் வந்துட்டு ரெடி பண்ணி, அப்புறம் ஃபயர் வந்துட்டு மேக் பண்ணி வந்து சாப்பிட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டராக இருக்கும்ல. அதுக்கப்புறம் அயன் ஏஜ் வரும், அதுக்கப்புறம் மீடிவல் பீரியட் வரும், அப்புறம் மாடர்ன் ஏஜ் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டரும் என்னால் அவுட்லைன் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து 1000 வருஷமாக இந்த உலகத்தை நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ எல்லா ஹிஸ்ட்ரியுமே எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு நினைக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு டீப்பர் மீனிங் என்ன அப்படின்னா, ஹியூமன்ஸோட கம்பேர் பண்ணுது. ஹியூமன்ஸுக்கு ஒரு சாப்டர் மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒரு 80 இயர்ஸ், அந்த 80 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறது வந்து வேர்ல்டோட ஒரு சாப்டர் கூட கிடையாது. ஆனால் எனக்கு எல்லா சாப்டரும் தெரியும், நான் தான் பர்மனெண்ட் அப்படின்ற மாதிரி அதை சொல்லுது. ஃபஸ்ட் ஸ்டான்ஸோட மொத்த இது பார்த்திங்க அப்படின்னா, என்னோடய ஹை விஸ்டம் வச்சு நான் பார்க்குறேன், ஹியூமன் லைஃப் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான். அது வந்து நிலப்பாடாக இல்லை. எல்லா டவுனு எவ்வளோ ரிவர்ஸ் வந்துட்டு நான் பார்த்துட்டேன். அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே எனக்கு தெரியும். ஸ்கையோட கலர் கூட வந்துட்டு நிரந்தரம் கிடையாது, அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஹியூமன்ஸோடது ஒரே ஒரு சாப்டர் மட்டும்தான் வேர்ல்டில். ஆனால் எனக்கு எல்லா சாப்டரும் தெரியும். ஸோ எல்லா ஹிஸ்ட்ரியையும் என்னை சொல்ல சொன்னீங்கன்னா நான் அவுட்லைன் பண்ணி காமிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, த அதர் டே எ யங் மேன் அரைவ் ஃப்ரம் த வில்லேஜ். பிகாஸ் he could not speak, he brought a gift of fish from the land of rivers. It seems such acts are repeated. We live in territories forever ancient and new, and as we speak in changing languages. ஸோ இந்த மவுண்டைன் வந்துட்டு ஹியூமன்ஸை பற்றி இப்போ பேச ஆரம்பிக்குது. த அதர் டே, ஏதோ ஒரு நாள் ஒரு யங் மேன் வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து அங்கே வந்திருக்கான். எதுக்கு அப்படின்னா மவுண்டைனாக பார்க்குறதுக்காக வந்திருக்கான். இங்கே டீப்பர் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யங் மேன் வந்துட்டு மவுண்டைனோட விஸ்டமை வந்து தெரிஞ்சுக்கலாம், நேச்சரோட நாலேஜ் வந்து என்னென்னு படிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அங்கே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த மவுண்டைன் சொல்லுது. ஸோ இந்த இடத்துல நேச்சர் வந்து பிகம்ஸ் அ டீச்சர். அப்போ நம்ம ஹியூமன்ஸுக்கு என்ன மாதிரி வந்து நீ வாழணும், என்ன மாதிரி இங்கே இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக நேச்சர் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த யங் மேன் வந்து வந்திருக்கான். மேபி அவனுக்கு வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. இல்லை அப்படின்னா லிட்ரல் மீனிங் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அஸ் அன் இண்டியன் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து நேச்சர் ஒர்க்ஷிப்பர்ஸ். நேச்சரை வந்துட்டு நம்ம நிறையா வந்து கும்பிடுவோம். ஸோ மவுண்டைனை வந்து ஒரு டெய்ட்டியாக நினச்சி அவன் கும்பிடக்கூட போயிருந்திருக்கலாம். அப்போ பிகாஸ் ஹீ குட் நாட் ஸ்பீக் அப்படின்னா அவன் வந்து மியூட் அப்படின்றது கிடையாது, வாய் பேச முடியாது அப்படின்றதெல்லாம் இல்லை. மேபி என்னவா இருக்கலாம் அப்படின்னா, அந்த நேச்சரோட நாலேஜை பார்த்து, அந்த மவுண்டனோட விஸ்டமை பார்த்து அவன் வந்து வாயடைச்சு போயிட்டான் அப்படின்றத வந்து சொல்லலாம். ஸோ ஹீ brought a gift of fish. ஃபிஷ்ஷை வந்து கிஃப்டாக வந்து கொண்டு போய் கொடுக்குறான். அவனால் வந்து பேச முடியல, அவனுக்கு எப்படி வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், எப்படி வந்து தேங்க்யூ சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த தேங்க்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்குறான் அப்படின்னா அந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்குறான், ஃபிஷ்ஷை. ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் ரிவர்ஸ். லேண்ட் ஆஃப் ரிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து அருணாச்சல் பிரதேசத்தை தான் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய ரிவர்ஸ் இருக்குது அருணாச்சல் பிரதேசில். ஸோ அந்த அருணாச்சல் பிரதேசில் இருக்கிற அந்த யங் மேன் தான்
அந்த மவுண்டெயின்கிட்ட ஏதோ நேச்சர்கிட்ட வந்து ஏதோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி போய் அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த நேச்சருக்கு கிஃப்டாக வந்து ஒரு ஃபிஷ்ஷை கொண்டு போகிறான். இட் சீம்ஸ் சச் ஆக்ட்ஸ் ஆர் ரிப்பீட்டட். இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது. வருஷமாக காலங்காலமாக ஜென்ரேஷனாக எல்லா ஹியூமன்ஸும் வந்துட்டு இதை பண்ண தான் செய்கிறாங்க. ஏன்னா நேச்சர்கிட்ட ஏதோ ஒன்று கற்றுக்குறாங்க. அதுக்கு இது வந்து லேண்ட் ஆஃப் ரிவர்ஸ் அப்படிங்கிறதுனால ரிவர்ஸில் வந்து ரொம்ப ப்ரிஷியஸாக வந்து நினைக்கிறது ஃபிஷ்ஷை தான். ஸோ அந்த ஃபிஷ்ஷை கொண்டு வந்து இந்த டெய்டி மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்து படைக்கிறாங்க, கிரேட்ஃபுல்லாக வந்து தேங்க்ஃபுல்லாக வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது அந்த மவுண்டைன். இதில் டீப்பர் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் வில் ஆல்வேஸ் கோ டு நேச்சர் டு ஸ்டடி. ஏன்னா நேச்சரோட ஒட்டி வந்துட்டு வாழணும் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் நிறைய இடத்துல நேச்சரோட வந்து சேர்ந்து இது பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா நேச்சர் வந்து நிறையா நம்மளுக்கு வந்து டீச் பண்ணும். ஸோ இதோட டீப்பர் மீனிங் என்ன அப்படின்னா, ஹியூமன் வந்து எப்போயுமே நேச்சருக்கு வந்து போய் நேச்சர்கிட்ட கற்றுக்கிறதுக்காக வந்துட்டு எப்போயுமே போவாங்க. அது எந்த காலத்துலனாலும் சரி, ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி, எல்லா டைமும் சரி. அந்த மாதிரி we live in territories forever ancient and new. அப்படின்னா டெரிட்டரிஸ்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம இருக்கிற லேண்டு தான் வந்துட்டு டெரிட்டரிஸ். ஸோ இது வந்து ஏன்ஷியன்ட்டும் நியூவும் சேர்ந்தது அண்டு கொடுத்துருக்காங்க. ஃபார்எவர் ஏன்ஷியன்ட் அண்டு நியூ ஆர் கொடுக்கல, சரியா? ஸோ அப்போ அண்ட் அப்படிங்கிறப்ப நம்மளோட லேண்டு, நம்மளோட நேச்சர், ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், மவுண்டனாக இருக்கட்டும், ரிவராக இருக்கட்டும், இல்லை சீயாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஏன்ஷியன்ட். கரெக்டாக? ஏன்னா ரொம்ப காலமாக தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக வந்துட்டு அது இங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த லேண்டில் எல்லாமே புதுசாக தான் இருக்கும். ஒவ்வொரு சன்ரைஸும் புதுசாக தான் இருக்கும், சன்செட்டும் புதுசாக தான் இருக்கும். ஒரு நியூபார்ன் பிறக்கிறது வந்து புதுசு, ஒரு ஹியூமன் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் செய்கிறது புதுசு. ஸோ ஏன்ஷியண்ட்டாக வந்துட்டு அந்த டெரிட்டரி இருந்தால் கூட புது விஷயங்கள் வந்துட்டு எப்போயுமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் அஸ் வி ஸ்பீக் இன் சேஞ்சிங் லாங்குவேஜஸ். இது மறுபடியும் ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ தமிழில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வட்டெழுத்து பேசியிருப்போம், அதுக்கு முன்னாடி ஆ ஊ அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு மட்டும் விட்டுருப்போம். ஸோ இதே தமிழில் வந்துட்டு இப்போ கொலாக்கியல் தமிழாக இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்துட்டு வேறு மாதிரி தமிழ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சிங் லாங்குவேஜஸில் வந்துட்டு நம்ம பேசினா கூட நேச்சருக்கு அது எல்லாமே புரியும். நேச்சர் வந்துட்டு இட்ஸ் பியாண்ட் லாங்குவேஜஸ் அண்ட் ஹியூமன்ஸ். அப்படின்னா நம்மளோட சேஞ்சிங் லாங்குவேஜை வந்து அது புரிஞ்சுக்கும். ஸோ இந்த ஸ்டான்ஸெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹியூமன்ஸ் எப்போயுமே நேச்சர்கிட்ட போய் கற்றுக்கிறதுக்காக வந்துட்டு விரும்புகிறாங்க. நேச்சரும் ஒரு டீச்சராக மாதிரி நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குது. அப்போ நம்ம அது கற்றுக் கொடுத்ததை வந்து அதுக்கு என்ன கைமாறு செய்கிறது அப்படின்னு தெரியாமல், அதை சொல்ல தெரியாமல் ஹியூமன்ஸ் எப்போயுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுத்துருந்துருக்காங்க, ஏதோ ஒரு கிஃப்ட்டு. அது லேண்ட் ஆஃப் ரிவர்ஸ் அப்படின்றதுனால அது ஃபிஷ்ஷாக தான் மேக்ஸிமம் இருந்திருக்கு. இது வந்து ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனாக வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு. அண்ட் இந்த டெரிட்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியண்ட்டில் புதுசாக வந்துட்டு நிறையா வருது. ஏன்னா எல்லாமே ஏன்ஷியன்ட், மவுண்டைன், நேச்சர் எல்லாமே ஏன்ஷியன்ட். ஆனால் அதில் ஒவ்வொரு சன்ரைஸும், ஒவ்வொரு சன்செட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் வந்துட்டு தினமும் புதுசாக தான் நடக்குது. அண்ட் ஆல்சோ என்ன வந்து மொழிகள் சேஞ்ச் ஆனாலும், லாங்குவேஜஸ் வந்து எத்தனை மாறினாலும் நேச்சருக்கு அந்த லாங்குவேஜஸ் வந்து புரியும். அதனால் ஹியூமன்ஸுக்கு டீச் பண்ணுறத அது நிப்பாட்டாது. அதே மாதிரி இந்த பேராகிராஃபில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேச்சர் வந்துட்டு ஓல்டாக ஆனால் கூட அது ரினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா புதுசாக அது வந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட எனர்ஜியுமே வந்துட்டு ரினியூ ஆகும்ல. புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறப்பையோ, புதுசாக ஒருத்தவங்கள வந்து சந்திக்கிறப்பையோ, அதே மாதிரி தான் நேச்சருக்கும் நம்மளை புதுசாக பார்க்குறப்ப அதோட எனர்ஜி வந்து ரினியூவல் ஆகிக்கிட்டே இருக்குது. I also leave my spear leaning by the tree and try to make a sign. இதில் மவுண்டைன் என்ன சொல்லுது அப்படின்னா, என் வெப்பனை நான் கீழே வச்சுட்டேன். ஸ்பியர் அப்படிங்கிறது வேல், அதை வந்து ஒரு மரத்தில் நான் சாய்ச்சி வச்சுருக்கேன். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து வெப்பன் யூஸ் பண்ண தேவையில்லை, நான் எந்த வார்லேயும் இல்லை, எந்த ஒரு வைலன்ஸும் வந்துட்டு எனக்கு தேவையில்லை. அதனால் நான் என் வெப்பனை கீழே வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு என்னோடய வெப்பன் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோடய விஸ்டம் தான். அந்த விஸ்டமை நான் உனக்கு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா என்னோடய லாங்குவேஜில் சொல்லுவேன். மவுண்டைன் வந்துட்டு இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ வந்துட்டு பேச முடியாது. அப்போ அதோட சைன் லாங்குவேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா விண்டாவோ, ஃபயராவோ, ரெயினாவோ அந்த மாதிரி வந்துட்டு சொல்லும். ஸோ அந்த லாங்குவேஜை நீ வந்து புரிஞ்சுக்கணும். நேச்சரோட லாங்குவேஜ் வந்து நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உனக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் நான் என்னோடய சைனை வந்து நீ கற்றுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உனக்கு வேணுன்றது பொறுமை வேணும். ரெண்டாவது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏன்னா நீ நேச்சரோட வந்து சேர்ந்து வாழ்ந்துருந்தா தான் வந்துட்டு உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்டு உனக்கு வந்து லிசன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் வேணும், ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும். உனக்கு வந்து உனக்காக தோணணும்.
நான் வந்து அதை லிசன் பண்ணால் தான் வந்துட்டு எனக்கு அந்த நேச்சரை பற்றின விஷயங்கள் வந்து தெரியும் அப்படின்றது வந்து உனக்கே தோணணும். ஸோ அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் என்னோடய சயின்ஸை வந்து உன்னால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஐ ஆம் an old man sipping the breeze that is forever young. In my life I have lived many lives. மவுண்டைன் தன்னைத்தானே ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லிக்குது. ப்ரீஸ் அப்படின்னா தென்றல் காற்று. ஸோ சிப்பிங் த ப்ரீஸ் அப்படின்னா நம்ம வந்து டீயை தான் சிப் பண்ணி குடிப்பாங்க. அப்போ இங்கே வந்து சிப்பிங் த ப்ரீஸ் அப்படிங்கிறப்ப ஒரு டீ மாதிரி அந்த ப்ரீஸை வந்து நான் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ரீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபாரெவர் யங். ஏன் அப்படின்னா தினமும் வந்து காற்று மாறிக்கிட்டே தானே இருக்கும், ஓல்டான காற்றாக இருக்காது. ஸோ தினமும் நியூவாக ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்துட்டு வர வர அது வந்து யூத்தாக தான் இருக்கும் எப்பயுமேவும். அதை நான் வந்து சிப் பண்ணி குடிச்சிட்ருக்கேன், அதில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுது மவுண்டைன். திரும்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நேச்சர் வந்து ஏன்ஷியண்ட்டாகவும் இருக்கும், யங்காகவும் இருக்கும். ப்ரீஸ் வந்து விண்டு ஏர் இதெல்லாம் வந்துட்டு யங்காக இருக்குது. மவுண்டைன் வந்துட்டு ரொம்ப காலமாக நின்னதுனால வந்துட்டு அது ஏன்ஷியண்ட்டாக இருக்குது. பட் தே ஹாவ் த கெப்பாசிட்டி டு ரினியூ தெம்செல்ஸ். அதனால் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு ஒரு யூத்தாக வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் அந்த மவுண்டைன் வந்துட்டு இங்கே சொல்லுது. அண்ட் இந்த லாஸ்ட் லைன், இன் மை லைஃப் ஐ ஹாவ் லிவ்ட் மெனி லைஃப்ஸ். அதாவது இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ரீடர் வந்துட்டு ஒவ்வொரு புக்கில் இருக்கிற ஸ்டோரிக்கும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு அவங்களோட லைஃப் வந்து டர்ன் ஆகும், ஒவ்வொரு சாப்டர் இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் இந்த மவுண்டனோடது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகிருக்கும்ல. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு குட்டி காட்டுக்குள்ளே இருக்கிற ட்ரைப் மாதிரி இருந்திருப்பாங்க. அந்த ட்ரைப் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும், அப்புறம் கிங்டம் ஆகிருக்கும், அப்புறம் டவுன் ஆகிருக்கும், சிட்டி ஆகிருக்கும், இப்போ மாடர்ன் சிவிலைசேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ் வந்துட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த லைன். இது லிட்ரலாக மீனிங் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ் அப்படின்னா பிறந்து இறந்து வந்துச்சா அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த லைஃபெல்லாம் நான் வாழ்ந்து பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுது. அவ்வளோதான். My voice is sea waves and mountain peaks in the transfer of symbols. இதுவும் சிம்பிளான ஒரு இது தான். என்ன அப்படின்னா, என்னோடய வாய்ஸ் வந்துட்டு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீ வேவ்ஸில் இருக்குது. நம்ம அலை கடலில் வந்துட்டு இருக்குது, அந்த அலை மோதுதில் அந்த சத்தமும் வந்துட்டு என்னோடய சத்தம் தான். மவுண்டைன் பீக்ஸில் இருக்கிற அந்த எக்கோ அடிக்கும்ல, நம்ம மவுண்டைன் பீக்ஸ் போய் பேசினோம்னா, ஸோ அந்த சத்தமும் என்னோடய சத்தம் தான். ஸோ என்னோடய சத்தம் எல்லாத்துலேயுமே கலந்துருக்கு. எல்லா நேச்சர்லேயும் என்னென்ன சவுண்டு வருதோ, பேர்ட்ஸாக இருக்கட்டும், விண்டாக இருக்கட்டும், ஸ்ட்ராமாக இருக்கட்டும், இல்லை ஹியூரிக்கேனாக இருக்கட்டும், சைக்ளோனாக இருக்கட்டும், எல்லாத்துலேருந்து என்னென்ன சவுண்டு வருதோ எல்லா சவுண்டுமே என்னோடய சவுண்டோடு சேர்ந்து கலந்தது தான். ஏன்னா மவுண்டைன் இஸ் ஆல்சோ எ நேச்சர். ஸோ எல்லா நேச்சருமே கலந்து தான் வந்துட்டு ஒரு வாய்ஸாக இருக்குது. ஸோ என்னோடய வாய்ஸில் வந்துட்டு எல்லாமே கலந்துருக்கு அப்படின்னு மவுண்டைன் சொல்லுது. இங்கே அகைன் சிம்பிள்ஸ் அப்படின்னா நம்ம சயின்ஸுன்னு படித்தது தான் இங்கே சிம்பிள்ஸ் அப்படின்னா சில விஷயம் நம்ம சொல்லுவோம்ல. இப்போ ரிவர் அப்படின்னா அந்த ரிவருக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிவிலைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ ரிவர் ரெப்ரசன்ட்ஸ் லைஃப். அதே மாதிரி மவுண்டைன் அப்படிங்கிறது வந்து காலகாலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால பெர்மனன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த மவுண்டைனை வந்து குறிக்கக்கூடிய சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும்ல, அந்த சிம்பிள் மூலமாக தான் நான் வந்து என்னோடய வாய்ஸை வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அகைன் த சேம் மீனிங். சயின்ஸ் வந்துட்டு நான் உனக்கு காமிச்சு எப்படி வந்துட்டு நான் உனக்கு என்னோடய லாங்குவேஜை வந்து நான் சொல்கிறேனோ, நான் உனக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறேனோ அதே தான் இங்கேயும் வந்துட்டு சிம்பிள்ஸ் வந்து நான் காமிச்சு, நான் ரிவர் அப்படின்னா உனக்கு அந்த இடத்துல லைஃப் இருக்குது, ஸ்டார்ம் அப்படின்னா அந்த இடத்துல நீ ஸ்ட்ரகிள் பண்ண போகிற அப்படிங்கிறத வந்து நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த மவுண்டைன் வந்து சொல்லுது. திரும்ப திரும்ப என்ன சொல்லுது அப்படின்னா, நேச்சர் வந்து ரொம்ப ஓல்டு. ஸோ அதுக்கு வந்து நிறையா நாலேஜ் இருக்கும், விஸ்டம் இருக்கும். அது வந்து சொல்லி கொடுக்குறத நீ கவனி. நீ வந்து கொஞ்ச நாள் தான் வந்துட்டு இருக்க போகிற. ஸோ அதுக்குள்ளே உன்னோட லைஃப்பில் வந்துட்டு என்ன கற்றுக்கணுமோ அதை வந்து கற்றுக்கோ, நேச்சர்கிட்டேருந்து கற்றுக்கோ, நேச்சர் கூட வந்து ஒட்டி வந்துட்டு வாழ பழகிக்கோ அப்படின்றது தான் வந்து இந்த போயமோட சிம்பிளான மீனிங். இன் த சாண்ட் சிலபிள் that orders the world instructed with history and miracles. சிலபிள்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இட் இஸ் அ ஸ்மால் யூனிட் ஆஃப் த சவுண்ட் ஆஃப் த வேர்டு. ஒரு வேர்டை நம்ம வந்து உச்சரிக்கிறப்ப அந்த சவுண்டு வருதில்ல. ஈஸியாக சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேர்டை வந்து உச்சரிக்கிறப்ப எத்தனை தடவை நாடி இறங்குதோ அத்தனை சிலபிள் இருக்குது அப்படின்றது அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இந்த சிலபிள் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு வேர்டுக்குள்ளே எத்தனை குட்டி குட்டி சவுண்ட்ஸ் இருக்குது அதுதான் வந்து சிலபிள். இதில் வந்து சாண்ட் சிலபிள் அப்படின்னு வந்துட்டு மவுண்டைன் வந்து அதை சொல்லிக்குது. என்ன அப்படின்னா, மவுண்டைன் அப்படின்னு வந்து சொல்கிறது ரெண்டே சிலபிள் தான் மவுண்டைன். ஓகே, ஸோ அப்போ 2 சிலபிளில் இருக்கிற ஒரு குட்டி வேர்டு, ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆர்டரும் வந்துட்டு அதுக்கு தெரியும். தேட் ஆர்டர்ஸ் த வேர்ல்டு அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த நேச்சர், இல்லை ஆர்டர் ஆஃப் லிவிங்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நைட்டு வந்துச்சு அப்படின்னா காலையில் கண்டிப்பாக வந்து தான் ஆகும். அதுதான் நேச்சரோட ஆர்டர், அது வந்து விதி, லா. சரியா? அதே மாதிரி ஒரு பட்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ளவராக மாறத்தான் செய்யும். ஒரு பிளான்ட்டை நம்ம வந்து விதைச்சோம் அப்படின்னா அது க்ரோ ஆகத்தான் செய்யும்.
ஒரு பேபி வந்து பிறந்துச்சு அப்படின்னா அது வந்து க்ரோ ஆகி அது வந்து பெரிய மேன் ஆகி அது வந்து இறந்து போகத்தான் செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டர் ஆஃப் த வேர்ல்டு. இந்த ஆர்டர் ஆஃப் த வேர்ல்டு ஃபுல்லாக வந்து என்னோட சின்ன வேர்டு தான். மவுண்டைன் அப்படின்றது 2 syllables தான். அந்த 2 syllables இருக்கிற என்னோட பேர்லேருந்து நான் பெரிய ஆர்டராக வந்து நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து லைஃப் எல்லாத்தையும் விட வந்துட்டு பெரிய ஆள், நேச்சர் வந்துட்டு பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. இன்ஸ்ட்ரக்டட் வித் ஹிஸ்ட்ரி அண்ட் மிராக்கிள்ஸ். எப்படி நான் வந்து இந்த சின்ன வேர்டை வந்து என் பேராக வச்சுட்டு நான் இவ்வளோ பெரிய ஆர்டரை வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் வழியாக நிற்கிறேன். இந்த ஹிஸ்ட்ரியும் மிராக்கிள் எது நடக்காதுன்னு நினச்சி நடந்தது அப்படின்றது தானே நம்மளுக்கு மிராக்கிள்ஸ். ஸோ அந்த இதெல்லாம் நடந்ததை நான் வந்து த்ரூ அவுட் மை லைஃப் நான் வந்து அதை விட்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் என்னால் வந்துட்டு அந்த ஆர்டரை வந்துட்டு என்னால் வந்து இது பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு ஹிஸ்ட்ரியும் மிராக்கிள்ஸும் தான் வந்துட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு கிங்டம் எந்திரிச்சிச்சு, அழிஞ்சிச்சு, ரிலீஜியன் வந்திருக்கும், ஏன்னா அடுத்து வில்லேஜ் வந்துட்டு சிட்டியாக மாறி இருக்கும், இல்லை சிட்டி வில்லேஜாக மாறி இருக்கும், சிட்டி அழிஞ்சு போயிருந்திருக்கும். ஸோ எல்லாமே நான் பார்த்து தான் இந்த ஆர்டர் வந்துட்டு நேச்சரோட ஆர்டர் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மவுண்டைன் வந்து சொல்லுது. ஈஸியாக சொல்லணுன்னா என்னோட நேம் வந்து குட்டியூண்டு வேர்டு தான். ஆனால் என்னோடய வாய்ஸ் வந்துட்டு பெருசு. ஏன்னா என்னோடது வந்து நேச்சரோட வாய்ஸ். அப்போ என்னோடது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் எனாமஸாகவும் இருக்கும் என்னோடய வாய்ஸ் அப்படின்றது தான் இதோட மீனிங். I am the desert and the rain, the wild bird that sits in the west, the past that recreates itself, and particles of life that clutch and cling for thousands of years. ஒன்றும் இல்லை, எல்லாமே நான் தான்டா அப்படின்னு வந்து மவுண்டைன் சொல்லிச்சுன்னா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ஸ்டான்ஸா. நான் தான் டெசர்ட்டு, நான் தான் ரெயின், ரெண்டுமே கான்ட்ராஸ்ட்டு. டெசர்ட்னா வந்துட்டு ட்ரைனஸ் அண்ட் ரெயின் அப்படின்னா வந்து தண்ணி வெட்னஸாக இருக்கும். ரெண்டுமே நான் தான். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸுமே நான் தான். லவ் அண்ட் ஹேட் நான் தான், லைஃப் அண்ட் டெத்து நான் தான், ஏன்னா ட்ரைனஸ் அண்ட் வெட்னஸ் நான் தான், குட் அண்ட் பேட் நான் தான், எல்லாமே நான் தான் அப்படின்னு வந்துட்டு அந்த மவுண்டைன் வந்து சொல்லுது. இதை இன்னொரு மீனிங்காகவும் எடுக்கலாம். நேச்சர் எல்லாமே இன்டர் கனெக்டட். மவுண்டைன்லேருந்து ரிவர் வரும், ரிவர்லேருந்து சீக்கு போகும், கடல்லேருந்து காற்றடிக்கும், அந்த காற்று வந்து மலையை போய் வந்துட்டு முட்டி திரும்பி வரும், திரும்ப ரிவரில் வந்துட்டு அது அடிக்கும். ஸோ அப்போ வந்து எல்லாமே இன்டர் கனெக்டட். ஸோ எல்லாமே நான் இன்டர் கனெக்டடாக வச்சுருக்கேன், நான் வந்து நேச்சர் அப்படின்ற மாதிரி கூட வந்துட்டு மவுண்டைன் சொல்லுதுன்னு வச்சுக்கலாம். நேச்சர் அப்படிங்கிறது பேர்ட்ஸு, அனிமல்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூடட் தான். ஹியூமன்ஸை தவிர மற்ற எல்லாமே வந்து நேச்சர் தான். ஏன்னா ஹியூமன்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையும் அழிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம மட்டும்தான் நேச்சர் கிடையாது. ஸோ பேர்டும் நேச்சர் தான். இந்த வைல்ட் பேர்ட் தட் சிட்ஸ் இன் த வெஸ்ட் அப்படின்னா அந்த வைல்ட் பேர்டுமே வந்துட்டு நேச்சரோட சேர்ந்தது தான். பாஸ்ட் தட் கிரியேட்ஸ் இட் செல்ஃப் அண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் லைஃப். இப்போ இங்கே லைஃப்னு வரப்போ மறுபடியும் ஹியூமனுக்கு வந்துருச்சு மவுண்டைன். த பாஸ்ட் தட் கிரியேட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு யங் மேன் ஃபிஷ் கொண்டு வரதை வந்துட்டு யோசிச்சு பாருங்களேன். அதுலேயுமே வந்து சொன்னார், திரும்ப வந்து இந்த விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து திரும்ப நடக்கும்ல, அதை தான் இந்த பாஸ்ட் தட் ரிக்ரியேட்ஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிறார். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு ஃபுட்டு, அடுத்தது வந்து ஷெல்டர் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஆல்சோ அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லக்ஸூரியஸாக இருக்கணும், வெல்த்தியாக இருக்கணும், லவ் வேணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு எப்பயுமே மாறாது. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மாறவே மாறாது. ஏன்னா ஹியூமன் ரேஸ் இருக்கிற வரைக்கும் வந்துட்டு இதே பேட்டர்ன் தான், இதே தான் வந்து திரும்ப இருக்குமே தவிர கொஞ்சம் டெக்னாலஜி வச்சு அந்த பேட்டர்ன்ஸ் வந்துட்டு மாறும். பட் வந்து சேம் அவுட்புட் தான் வந்துட்டு வரும். ஸோ அதை தான் வந்துட்டு இந்த பாஸ்ட் தட் ரெக்ரியேட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுது. அண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா, பார்ட்டிகல்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் சின்ன துகள்கள். அப்போ லைஃபோட சின்ன பார்ட்ஸ், என்னென்ன பார்ட்ஸ் இருக்கலாம், நம்மளோட ரிலீஜியனாக இருக்கலாம், இல்லை நம்ம படித்ததாக இருக்கலாம், குவாலிஃபிகேஷனாக இருக்கலாம், நம்ம பார்க்குற வேலையாக இருக்கலாம், எல்லாமே ஏதோ ஒன்று. ஆனால் வந்துட்டு அதெல்லாம் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் லைஃப் தட் கிளச் அண்ட் கிளிங். கிளச் அப்படின்னா பிடிச்சிக்கிறது, கிளிங் அப்படின்னா தொங்கிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுது, இத்தனை வருஷம் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு மவுண்டைன் வந்துட்டு வாழ்ந்துருக்கு. அதில் இந்த ஹியூமனோட இந்த வேலைகள்லாம் என்னென்ன மாதிரி வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க, என்ன அவுட்கம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துட்டு அவங்க வந்து ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த மவுண்டைனுக்கு வந்துட்டு ஒரு மெமரி மாதிரி இருக்குது. அந்த மெமரிஸ் தான் இந்த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் லைஃப். சரியா? ஸோ அந்த மெமரிஸை வந்து நல்லா அழுத்தமாக வந்து கையில் பிடிச்சிட்டு அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காமா. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அதுக்கு அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்துட்டு ஞாபகம் இருக்கும். அந்த மெமரிஸ் வந்துட்டு அதுக்கிட்ட இருக்கிறதுனால தான் வந்துட்டு அதால் எல்லா ஹியூமனோட நீட்ஸுக்கும் வந்துட்டு அதால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வராங்க. ஸோ என்னோடய மெமரியில் இந்த விஷயங்கள் திரும்ப வந்து ரிக்ரியேட் ஆகிட்டே இருக்கிறதுனால எனக்கு மெமரியில் வந்து நல்லா பதிஞ்சிருக்கு.
ஃபார் thousands ஆஃப் இயர்ஸும் வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். அது எல்லாமே என் மெமரியில் அப்படியே வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுது. I know, these things are rocks, no, burning in the sun's embrace, about clouds and sudden rain. As I know, a cloud is a cloud is a cloud. A cloud is this uncertain pulse that sits over my heart. I know அப்படின்னு சொல்லி 2 தடவை சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்துட்டு நம்மளுக்கு திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரியும் போதும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன் 2 தடவை சொல்கிறோம்? நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அதே தான் வந்துட்டு இங்கே ஐ நோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுது. ஏன்னா இட் ஹேஸ் a lot of knowledge and wisdom. அதை வச்சு வந்து சொல்கிறதுனால எனக்கு தெரியும். தீஸ் திங்ஸ் ஆஸ் ராக்ஸ் நோ, இந்த திங்ஸ் எல்லாம், இந்த ஸ்டஃப்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். யாருக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படின்னா, அந்த ராக்ஸுக்கு தெரிஞ்ச மாதிரி. ராக்ஸுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ராக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹார்டான சர்ஃபேஸ் இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்னிங் த சன்ஸ் எம்ப்ரேஸ் அபவுட் கிளவுட்ஸ் அண்ட் சடன் ரெயின். அதாவது சன்னோட எம்ப்ரேஸ் அப்படின்னா அந்த ஹக் பண்ணுற மாதிரி, சரியா? நம்ம வந்து கட்டி தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து எம்ப்ரேசிங். ஸோ சன்னோட எம்ப்ரேஸில் பேர்ன் ஆகிறதும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ராக் வந்து புக்கோட நாலேஜோ இல்லை வேறு எந்த நாலேஜோ கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்துட்டு ராக்கோட நாலேஜ் இருக்குது. அதனால தான் அது அவ்வளோ ஹார்டனாக இருக்குது. அதால் சூட்லேயும் இருக்க முடியும், தண்ணிக்குள்ளேயும் கிடக்க முடியும், மலையிலையும் வந்துட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மீனிங். ஸோ அந்த ராக்குக்கு என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ அதெல்லாம் எனக்கும் தெரியும் அப்படின்னு மவுண்டைன் சொல்லுது. ஸோ சன்னோட எம்ப்ரேஸ்லேயும் ராக் இருந்திருக்கு. அபவுட் கிளவுட்ஸ் அண்ட் சடன் ரெயின், அதாவது எப்போ மேகம் வரும், மழை மேகம் வரும், எப்போ வந்து மழை பெய்யும் அப்படின்றதே வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நேச்சர் வந்துட்டு அப்படி, அதை வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மேபி வந்துட்டு வரலாம், இந்த மாதிரி இருக்குது வரலாம் அப்படின்னு சொல்லலாமே தவிர, அது வருமா வராதான்றது நம்மளாலே வந்துட்டு இது பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுதான் வந்து நேச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியாத நேச்சருக்குள்ளே ஒன்று தான் அந்த ராக்கு. அந்த ராக் வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான். அதே மாதிரி தான் நானும் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ராக்குக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னாரா. இப்போ வந்து எனக்கு க்ளவுடையும் வந்து தெரியும். க்ளவுட் இஸ் அ க்ளவுட் அப்படின்னா இது 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன மீனிங் அப்படின்னா, க்ளவுட் இஸ் அ க்ளவுட் அப்படின்னா க்ளவுடு வந்துட்டு க்ளவுடு தான் அப்படிங்கிறது தான் அந்த ஃபஸ்ட் இதுக்கு மீனிங். 2வது க்ளவுடு இருக்குல்ல, அது வந்து என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக போகிறது. ஏன்னா ஃபஸ்ட்டு க்ளவுடு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரெயின் வரும், ரெயின்னால் வந்துட்டு பயிரெல்லாம் வந்து செழிக்கும், அப்போ க்ரீனியாக ஆகும், நம்மளுக்கு லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு க்ளவுடோட ஈஸ் அ க்ளவுட் அப்படின்றதுல இதோட மீனிங். 2வது ஈஸ் அ க்ளவுட் இருக்குல்ல, அது வந்து என்ன அப்படின்னா டார்க் மீனிங், ஃப்ளட் ஆகும், நிறையா தண்ணி வந்துச்சுன்னா ஃப்ளட் ஆகும், டேம் உடையும், அந்த மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் கொண்டு வரது தான் அந்த 2வது ஈஸ் அ க்ளவுட். A cloud is this uncertain pulse that sits over my heart. அப்போ இப்போ வந்து கொஞ்சம் பர்சனல் ஆயிடுச்சு. மவுண்டைன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பர்சனலாக எடுத்து வந்து சொல்கிறாரு. இது வந்து ஒரு மாதிரி சேடஸ்ட் பார்ட்டு. நேச்சர் வந்து எப்போயுமே வந்து ஹாப்பியாக இருக்காது, கொஞ்சம் சேடாகவும் இருக்கும், அதுக்கும் வந்துட்டு எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து காமிக்கிற மாதிரி இந்த லைனு. ஸோ இதில் வந்து அன்சர்டைன் பல்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஹார்ட்டில் வந்துட்டு நம்ம ஹியூமன் ஹார்ட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த லிவிங் திங்ஸோட ஹார்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ரிதமிக் பல்ஸில் வந்து போயிட்டுருக்கும். இப்போ நம்மளோட ஹார்ட் வந்து லப் டப் அப்படின்னா லப் டப் தான். அது எத்தனை செகண்ட்ஸில் வந்துட்டு நம்மளோட ஹார்ட் வந்து லப் டப் சொல்லுதோ அதே செகண்ட்ஸ் தான் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து இறந்து போகிற வரைக்கும் வந்துட்டு அதே ரிதமிக் இதில் தான் வந்து போயிட்டுருக்கோம். பட் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு அந்த அன்சர்டைன் பல்ஸ் இருக்குது அப்படின்னு. ஏன்னா க்ளவுடு வந்துட்டு வந்தால் மேபி மழை பெய்யலாம், மேபி மழை பெய்யாமல் ஓடிடலாம், இல்லை வந்துட்டு அது வந்து புயலாக கூட மாறலாம், இல்லை ஏன்னா அந்த பக்கம் போய் பக்கத்து இடத்துல வந்துட்டு மழை பெய்யலாம். ஏன்னா என்ன பண்ணும் அப்படின்றதே வந்துட்டு யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ அதுதான் அந்த அன்சர்டைன் பல்ஸ். அந்த க்ளவுடு எப்படி வந்துட்டு ஒரு அன்சர்டைனிட்டியாக இருக்குது, ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்குதோ, அதே மாதிரி தான் சில விஷயங்கள் வந்துட்டு என் ஹார்ட்டில் அன்சர்டைன் பல்ஸாக வந்துட்டு உட்காருது அப்படின்னு மவுண்டைன் சொல்லுது. இதோட இன்னர் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பவர்ஃபுல்லாக இருக்கேன், ஏன்ஷியண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிற மவுண்டைனுக்கே சில பர்சனலாக வந்துட்டு ஒரு அன்சர்டைன் ஃபீலிங் இருக்குது, எமோஷ்னல் வெயிட் இருக்குது, அது வந்து ஹார்ட்டை பற்றியெல்லாம் பேசுது. ஸோ இது வந்து என்ன பவர்ஃபுல்லாக இருந்தாலும் வந்துட்டு அந்த எமோஷ்னல் வெயிட் வந்துட்டு எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொண்டு வர்றது. In the end, the universe yields nothing except a dream of permanence. Peace is a falsity. In the end, the universe yields nothing.
அப்போ கடைசியில் யூனிவர்ஸ் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு எதுவுமே கொடுக்காது. ஈல்ஸ் அப்படின்னா கொடுக்குறது. ஸோ நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்துட்டு செஞ்சுருக்காது, கொடுத்துருக்காது. ஆனால் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ட்ரீம் ஆஃப் பெர்மனன்ஸ். பெர்மனன்ஸ் அப்படின்னா பெர்மனன்ட் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரீம் ஆஃப் பெர்மனன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இல்யூஷன், இது வந்து உனக்கு பெர்மனன்ட் பா அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். அந்த மாதிரி ஒரு ஏன்னா இதை இல்யூஷனை தான் வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்படியே வாழ்ந்துட்டே போயிடுவேன், எனக்கு ஃபார் வந்துட்டு இந்த விஷயம் இப்படி தான் இருக்கும், இல்லை என்னோடய லவ் வந்துட்டு ஃபார் வந்துட்டு இருக்கும், என்னோடய மெட்டீரியல் நீட்ஸு இப்படி ஃபார் இருக்கும், நான் வந்து வெல்த்தியாகவே ஃபார் இருப்பேன், நான் யூத்தாகவே இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து ஃபார் அப்படின்னு சொல்லி பின்னாடி என்ன போட்டு இது பண்ணுறோமோ அதுதான் வந்து அந்த பெர்மனன்ஸுக்கு வந்துட்டு சொல்கிற விஷயங்கள். ஸோ அந்த பெர்மனன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் தான், அது உண்மையாக நடக்க போகிறது கிடையாது. பட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிற இல்யூஷன். அதனால தான் பீஸ் இஸ் ஃபால்சிட்டி அப்படின்னா, ஒரு ஹியூமனோட லைஃப்பில் வந்துட்டு பீஸ் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமே கிடையாது. ஹியூமனோட லைஃப்பில் மட்டும் இல்லை, எந்த லிவிங் ஆர்கானிசமோட லைஃப்பில் வந்துட்டு பீஸ் அப்படின்றது வந்துட்டு நிரந்தரமே இருக்காது. கொஞ்ச நாள் மேபி இருக்கலாம், அது நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து. பட் ஸ்ட்ரகிள், ஒரு சேட்னஸ், ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளை தொலைக்கிறது எல்லாமே வந்துட்டு அதுதான் வந்துட்டு உண்மை. நம்மளோட ரியல் லைஃப்பில் நடக்கிறது ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் வந்துட்டு எதுவுமே நடக்காது. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த மவுண்டன் என்ன சொல்லுது அப்படின்னா, பீஸ் வந்து ஹியூமனுக்கு வந்துட்டு ஒரு ஃபால்சிட்டி, அது வந்து உண்மை கிடையாது, பீஸ் அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி நினைக்கிது. A moment of rest comes after long combat. From the east, the warrior returns with the blood of phoenix. மொமெண்ட் அப்படின்னா ஒரு குட்டி டைமு. காம்பேட் அப்படின்னா வந்து வார் இல்லைனா பேட்டில், அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ எ மொமெண்ட் ஆஃப் ரெஸ்ட் கம்ஸ் ஆஃப்டர் லாங் காம்பேட் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி என்னென்னமோ செஞ்சு வந்திருப்போம், ஆனால் நம்மளுக்கு என்னது ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி மொமெண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டு கிடைக்கும். ஃப்ரம் த ஈஸ்ட் த வாரியர் ரிட்டர்ன்ஸ். ஒரு வாரியர் ரிட்டர்ன் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு மெட்டாஃபர், அதாவது ஹியூமன்ஸ் வந்து ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வர்றது தான். வாரியர் அப்படிங்கிறவர் பேட்டில் ஃபீல்டில் சண்டை போடுறவர். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரகிள்லேருந்து வந்துட்டு வெளியே வர்றதை தான் அவங்க வந்து ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. வித் த பிளட் ஆஃப் பீனீஸ் அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ளவருக்கும் பிளட்டுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ரெண்டுமே இருக்குது. ஒரு ஃப்ளவர் வந்துட்டு எவ்வளோ டெலிகேட்டாக, ஒரு லைஃபாக, ஒரு சாஃப்டாக நம்மளுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் கொடுக்குற ஒரு விஷயமாக வந்துட்டு இருக்கோ, அதே மாதிரி பிளட்டு வந்துட்டு ஒரு ஹார்டான டிஃபிகல்ட்டான ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம். ஸோ நம்ம லைஃப் வந்துட்டு ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. ஸோ அந்த ஹியூமன் வந்துட்டு அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வரப்போ ரெண்டு விஷயத்தையுமே கற்றுக்கிட்டு தான் வராரு. ஏன்னா லைஃப்பில் நம்மளுக்கு எது வந்துட்டு இம்பார்ட்டண்ட், எது இம்பார்ட்டண்ட் இல்லை, எதில் வந்து அடிபட்டிருக்கோம், இனிமேல் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு தான் வந்துட்டு வெளியே வந்திருப்போம் அடிபட்டு வர்றப்ப. ஸோ அதை தான் இந்த லைனில் வந்துட்டு சொல்கிறாங்க. ஐ ஆம் த சைல்ட் ஹூ டைட் அட் த எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டு, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட் அண்ட் ஹோப், த ஸ்டார் டயக்ராம் தட் ஃபெல் ஃப்ரம் த ஸ்கை. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு எட்ஜிலேருந்து தொங்கிக்கிட்டு இருக்காங்க, ஒரு மவுண்டைன் எட்ஜில் வந்து தொங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ இதுதான் நம்ம முடிவா, நம்ம இறந்து போகிறோமா, இல்லை யாராவது வந்து செகண்ட் சான்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்களா, யாராவது கையை கொடுத்து வந்து தூக்கி விட்டுற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு விஷயம் நடந்துகிட்ருக்கும். ஸோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். ஒன்று வந்து எண்டு, இன்னொன்று வந்து ஹோப்பு. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸில் ஒரு இக்னரன்ஸ், அதாவது சைல்டோட இக்னரன்ஸ், இன்னசென்ஸு, அந்த சைல்டிஷ்னஸ் எல்லாம் வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் சிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் செத்து போயிடும். ஏன்னா எண்டாயிருமா அப்படின்றதும் தெரியாது, ஹோப் இருக்கா அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நடுவில் இருக்கிறது வந்துட்டு ஸ்ட்ரகிள் மட்டும்தான். த ஸ்டார் டயக்ராம் தட் ஃபெல் ஃப்ரம் த ஸ்கை. இப்போ நம்ம ஹியூமன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுருப்போம். இப்போ நம்ம கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோ ஏதோ யாரோ ஒருத்தர் வந்துட்டு இப்படி தான் இருப்பாங்க, நம்ம கூட இந்த மாதிரி இருப்பாங்க, நம்ம ஃபார் வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, அதை வந்து ஸ்டார் டயக்ராம் அப்படின்னு வந்துட்டு போயிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸ்டார் டயக்ராம் அப்படின்னா நம்ம வரைஞ்சி வச்சுக்கிற பேட்டர்ன், நம்ம வந்து நம்மளாக வந்து உருவாக்குற ஒரு பேட்டர்ன். தேட் ஃபெல் ஃப்ரம் த ஸ்கை. இப்போ அந்த நான் சொன்னேன்ல, எண்டுக்கும் ஹோப்புக்கும் நடுவில் வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டிஸ்டன்ஸில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வரைஞ்சி நம்ம மைண்டில் வச்சுருக்க பேட்டர்ன் ஃபுல்லாக வந்துட்டு நொறுங்கி விழுந்துருது. அதைத்தான் இந்த ஸ்கை டயக்ராம், நம்ம போட்டிருக்க பேட்டர்னு டு ஃபெல் ஃப்ரம் த ஸ்கை அப்படின்னா கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. த சம்மர் தட் மேக்ஸ் மென் வீப், ஐ ஆம் த விமன் லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் ஹூ சர்வைவ்ஸ் வித் ஹாப்பினஸ் டு கேரி ஆன். ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சம்மர் பார்த்திங்க அப்படின்னா தே ரெப்ரசன்ட் லைஃப், ஜாய், ஹாப்பினஸ் அந்த மாதிரி. ஆனால் இந்தியன் சம்மர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிளை தான் வந்துட்டு குறிக்கும். ஏன் அப்படின்னா ஃபெமைன் இருக்கும், தண்ணி வந்துட்டு கரெக்டாக கிடைக்காது, அதனால ஃபுட்டு இருக்காது. ஸோ வந்து நிறைய பேர் அந்த வெயிலுக்கே வந்துட்டு நிறைய பேர் இறந்து போவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு இந்தியாவில் இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மென் வீப் அப்படிங்கிறது வந்து அழுகிறது.
ஸோ இந்த சம்மர் தட் நம்மளோட மென் வந்து அழுகிற டைம், அதுவும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அதுக்கு அடுத்த ஸ்டோரி. இப்போ இந்த விமன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து விமன் அப்படின்னு வந்து இது பண்ண வேண்டாம், மறுபடியும் ஒரு மெட்டாஃபர் தான். சில விஷயங்கள் கல்ச்சுரல் விஷயங்களாக இருக்கட்டும், ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும், இல்லை வேறு ரிலீஜியஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக ஹிஸ்டாரிக்கலாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ் வந்துட்டு வருது. இப்போ நம்ம வந்து தமிழ்லேருந்து வந்துட்டு மலையாளம் போயிருக்கு, மற்ற டிராவிடியன் லாங்குவேஜஸ் வந்துட்டு பிரிஞ்சிருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்லேருந்து வந்து தமிழோட ஹிஸ்ட்ரியை அவங்களும் வந்து தமிழாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வேறு லாங்குவேஜ் பேசுகிறப்ப வந்துட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப எப்படி ட்ரான்ஸ்லேஷன் வந்துட்டு கரெக்டாக வராதோ, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப நிறையா வந்து மிஸ் ஆகிருக்கு. எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அதே ஆப்டாக வந்துட்டு ட்ரான்ஸ்லேஷன் வந்துட்டு பண்ணி கொடுக்கல. ஸோ நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து மறந்துட்டோம், அதே மாதிரி அழிக்கவும் பட்டுருச்சு, ஏன்னா கரெக்டான ட்ரான்ஸ்லேஷன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதில் கோலம் போடுறப்ப வந்து அரிசி மாவு கோலம் போடுவாங்க, பிகாஸ் ஃபார் த ants அண்ட் ஸ்மால் இன்செக்ட்ஸ் டு ஈட். ஸோ இப்போ வந்துட்டு அது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, வேறு கோலப்பொடி வச்சு நம்ம போடுறோம். அப்போ அதோட ட்ரெடிஷன் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்காம போயிருந்துருக்கலாம், இல்லை நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிறப்ப கரெக்டாக ஆயிருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அது என்னவானாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. பட் அது வந்து சர்வைவ் ஆகிக்கிட்டு தான் இருக்கா அந்த லேடி, அந்த விமன் வந்து ஹூ சர்வைவ்ஸ் வித் ஹாப்பினஸ் டு கேரி ஆன். அதாவது எல்லாமே அழிஞ்சு போகலை, ஏதோ ஒரு விஷயம், சில விஷயங்கள் வந்து மறந்துட்டா கூட ஒரு கோரான ஒரு விஷயம் வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து எப்படின்னா சர்வைவ் ஆகிறாங்க, அதில் கேரி ஆன் அப்படின்னா அடுத்தடுத்து போகிறதுக்கு லைஃப் வந்து மூவ் ஆன் ஆகிட்டே தானே இருக்கும். என்ன இருந்தாலும் இல்லை அப்படின்னாலும் வாட் எவர் வி ஹாவ் லாஸ்ட், த லைஃப் வில் மூவ் ஆன். ஸோ ஷி ஹேஸ் த ஹாப்பினஸ் டு மூவ் ஆன். அதுதான். இப்போ இதை வந்து இன்னொரு விதமாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் என்ன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம வந்து வி ஹாவ் டு லிவ், த லைஃப் கோஸ் ஆன் அப்படிங்கிறது தான் இதோட லிட்ரல் மீனிங். லிட்ரல் மீனிங் இல்லை, இது டீப்பர் மீனிங். டீப்பர் மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் என்ன வந்து நம்ம லூஸ் பண்ணாலும் நம்ம வந்து வி வில் கோ ஆன். I am the breath that opens the mouth of the canyon, the sunlight on the tips of trees, there where the narrow gorge hastens the wind. I am the place where memory escapes the myth of time. I am the sleep in the mind of the mountain. கேன்யான் அப்படிங்கிறது வந்து பள்ளத்தாக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் வந்துட்டு உயரமாக வந்து மலை இருக்கும், மவுண்டைன் இருக்கும். நடுவில் வந்து நடந்து போகிற மாதிரி பாதை இருக்கலாம், இல்லை தண்ணி போயிருக்கலாம், இல்லை கொஞ்சம் வைடாக இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருக்கிறது வந்து கேன்யான் பள்ளத்தாக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த கேன்யான் வந்துட்டு எப்படி வந்து உயிர்ப்பிக்க போகுது, இப்போ இந்த ஸ்டான்ஸால் வந்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நேச்சருக்கு வந்துட்டு லைஃப் இருக்குது, அந்த லைஃப் எது மூலமாக வந்துட்டு அது வந்து லைவ்லியாக இருக்குது அப்படின்றத வந்து காமிக்க போகிறாங்க. ஸோ கேன்யானுக்கு எது வந்து லைஃப் அப்படின்னா, அதுக்குள்ளே ஊடுருவி போகிற விண்டு தான் வந்துட்டு லைஃபு. இப்போ இந்த மவுண்டைன் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஐ ஆம் த பிரெத், அந்த மூச்சு விட்றாங்களாமா. கேன்யானோட எண்டு வந்து மவுத்து மாதிரி இருக்குது, அந்த மவுத்துக்குள்ளே வந்துட்டு நான் வந்து என்னோடய மூச்சை வந்து அனுப்புகிறேன். அப்போ அந்த கேன்யானுக்கு வந்துட்டு லைஃப் வருது. அண்ட் த சன்லைட் ஆன் த டிப் ஆஃப் த ட்ரீஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரீக்கோ பிளான்ட்டுக்கோ வந்துட்டு என்ன லைஃபு, சன்லைட் வந்து பட்டோடனே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணோம், அதோட ஃபுட்டை வந்துட்டு எடுத்துக்கும், அண்ட் ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் அதோட லைஃபு. அப்போ அந்த ஒரு சன்லைட்டு அந்த ட்ரீ மேலே வந்து படுற மாதிரி அந்த சன்லைட் படுதில்ல, அதுவும் நான் தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சருக்கு லைஃப் இருக்குது, அந்தந்த நேச்சரான பொருட்களுக்கு எது எது லைஃபோ அதெல்லாம் வந்து நான் தான் அப்படின்னு அந்த மவுண்டைன் சொல்லு. தேர் வேர் த நேரோ கார்ஜ் ஹேஸ்டன்ஸ் த விண்ட். இப்போ நேரோ, இப்போ கார்ஜ் அப்படிங்கிறதும் வந்துட்டு பள்ளத்தாக்கு தான், சரியா? நேரோ கார்ஜ் அப்படிங்கிறது சின்ன ஓப்பனிங்காக இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கில் விண்டு வந்துட்டு எப்படி போகும், ரொம்ப அவசரமாக போகும். ஹேஸ்டன்ஸ் அப்படின்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த குறுகின பாதையில் வந்துட்டு எப்படி போகும், விண்டு வந்து அடிச்சுக்கிட்டு போகும். நேச்சரோட லைஃபே எதில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த 3 லைனும். நேச்சர் அந்த நேரோ கார்ஜ் அப்படிங்கிறது வந்து மூச்சு வெளியே விடுற மாதிரி கூட வந்து நம்ம யோசிச்சு பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த லைனுக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா, ஐ ஆம் த பிளேஸ் வேர் மெமரி எஸ்கேப்ஸ் த மித் ஆஃப் டைம். மித் ஆஃப் டைம் அப்படிங்கிறது வந்து கட்டுக்கதை. மித்துனா கட்டுக்கதை, இல்லைனா புராண கதை, அந்த மாதிரி சொல்கிறது தான் மித்தாலஜி அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மித்து. ஸோ மித் ஆஃப் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டைம் அப்படிங்கிறது வந்து சும்மா கட்டுக்கதை அப்படிங்கிறது வந்து ஹியூமன்ஸுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம வாழ போகிறது வந்துட்டு ஒரு 70 or 80 years தான். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வருஷத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கால்குலேட் பண்ணி ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ வருஷம் தான் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு வாழ்வோம்.
பட் மவுண்டைனுக்கும் நேச்சருக்கும் அது கிடையாது. ஏன்னா டைம் அண்ட் டைம் வந்துட்டு அது நின்று தான் இருக்க போகுது. தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு வந்துட்டு அது வந்து அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் இப்போ இந்த மவுண்டைன் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ என்கிட்ட வந்த அப்படின்னா நீ என்ன வந்து உன்னோட மெமரியில் வச்சுருக்கியோ அந்த மெமரி வந்துட்டு எஸ்கேப் ஆகும். அதாவது நீ நேச்சர் கூட வந்துட்ட அப்படின்னா உனக்கு தேவையில்லாத மெமரிஸு இல்லை ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருப்போம்ல, நம்ம கேல்குலேட் பண்ணி வந்து நம்ம லைஃப் வந்துட்டு இப்படி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்போம்ல, அதெல்லாம் வந்துட்டு என்கிட்ட நீ வந்துட்டேன்னா இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஹைக்கிங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த நேச்சர் கூட வந்துட்டு நம்ம போகிறப்ப நம்மளுக்கு வந்து எந்த தாட்ஸுமே இருக்காது. நம்ம அங்கே இருக்கிற அந்த மொமெண்ட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ண தானே செய்வோம். அப்படி யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்படி யோசிச்சிங்கன்னா இந்த லைன் வந்துட்டு கரெக்டாக வரும். ஸோ அப்போ நம்ம நேச்சரோட வந்து நம்ம போய் இது பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட மெமரி வந்துட்டு எஸ்கேப் ஆயிரும் ஃப்ரம் வாட் தட் மித் ஆஃப் டைம். உனக்கு இந்த டைம் 8 இயர்ஸ் தான் இருக்குது அப்படின்றத கூட வந்துட்டு நீ வந்து நினைக்க மாட்ட. ஏன்னா அந்த அதில் இருக்கிற அந்த வேறு விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீ மறந்துட்டு நேச்சரோட வந்துட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த மவுண்டைன் சொல்லுது. ஸோ த லாஸ்ட் லைன், ஐ ஆம் த ஸ்லீப் இன் த மைண்ட் ஆஃப் த மவுண்டைன் அப்படின்னா ஸ்லீப் அப்படிங்கிறது இந்த இடத்துல பீஸ். ஸோ இதில் வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, மவுண்டைன் வந்துட்டு என்ன தான் விஸ்டம் இருந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்தாலும் சாப்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு தெரிஞ்சிருந்தாலும் எல்லா ஹிஸ்ட்ரி எல்லா மித்து எல்லா மிஸ்ட்ரி எல்லா மிராக்கிள்ஸ் எல்லாத்தையும் வந்து அது பார்த்துருந்தா கூட என்னென்ன சஃபரிங்ஸு ஹியூமன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க, நேச்சர் வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, அது இதுன்னு எல்லாமே வந்து தெரிஞ்சிருந்தா கூட கடைசியில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த மவுண்டைன் வந்துட்டு அமைதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ஸ்டில்லாகவும் அதுதான் அந்த ஸ்லீப் ரிலாக்ஸாகவும் இருக்குது. மைண்ட் ஆஃப் த மவுண்டைன் அப்படின்னா கோர் ஆஃப் த மவுண்டைன். சரியா? அதோட மனசில் வந்துட்டு அது வந்து நிம்மதியாக தான் இருக்குது, பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட் லைனுக்கு இன்னொரு மீனிங் கூட கொடுக்கலாம். பொயட் வந்துட்டு டேரெக்டாக அவங்கள பற்றி சொல்கிற மாதிரி எழுதலாம். இப்போ ஐ ஆம் த ஸ்லீப் அப்படின்னா பொயட் வந்து நான் தான் அந்த பீஸ்ஃபுல்னஸ். யாருக்கு அந்த மவுண்டைனுக்குள்ளே பீஸ்ஃபுல்னஸ் எப்படி அப்படின்னா என்னோடய வேர்ட்ஸாக இருக்கலாம், என்னோடய வாய்ஸாக இருக்கலாம், நான் வந்து எழுதுகிற விஷயங்களாக இருக்கலாம், அதுதான் வந்து அதோட பீஸாக இருக்குது, பீஸ்ஃபுல்னஸாக இருக்குது அப்படின்னு கூட வந்துட்டு நம்ம வந்து அந்த மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ த சென்ட்ரல் தீம் பார்த்திங்க அப்படின்னா மவுண்டைன், நான் மவுண்டைன் அப்படின்றத மட்டும் வச்சு பேசலை, நான் நேச்சரை ஃபுல்லாக வந்து பேசுகிறேன். நேச்சர் வந்துட்டு ஏன்ஷியன்ட்டு, அதுக்கு விஸ்டம் இருக்குது, நாலேஜ் இருக்குது, அது உனக்கு நிறையா கற்றுத்தரும். ஆனால் ஹியூமன்ஸ் வந்துட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து நீ பிஹேவ் பண்ணிகிட்ருக்க. பட் நாங்கள் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது வந்து உனக்கு தெரியலை. இருந்தாலும் உன்னோட லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டு, எங்கள் லைஃப் வந்துட்டு நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டு சேஞ்சஸ் வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகுது, நிறைய கல்ச்சர்ஸ் வந்துட்டு மாறுது, டவுன்ஸ் வந்துட்டு மாறுது, ரிவர் கோர்ஸ் மாறுது, சீயோட பவுண்ட்ரி லெவல்ஸ் கூட வந்து மாறி இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ நேச்சர்கிட்ட நீ உன்னோட பேஷன்ஸ் வச்சு உன்னோட இன்ட்ரெஸ்ட் வச்சு நீ லிசன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்த அப்படின்னா உன்னோட லைஃப்பில் வந்து நிறையா சேஞ்சஸ் இருக்கும். உனக்கு அந்த மெமரி தேவையில்லாத மெமரிஸ் இருக்காது, உனக்கு மித் ஆஃப் டைம் கூட வந்துட்டு உனக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ ரெஸ்பெக்ட் நேச்சர், ஃபியர் நேச்சர் அண்ட் லிவ் வித் நேச்சர். நேச்சர் வந்துட்டு என்ன வந்து உனக்கு சொல்ல வருது அப்படிங்கிறத அதுவே வந்து சொல்லிடும். அதை வந்து நீ கொஞ்சம் கவனித்து வந்து இது பண்ணால் போதும். அப்படி வந்து நீ கவனிக்காமல் விட்ட அப்படின்னா யூ வில் பி இன் ஸ்ட்ரகிள். ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு எங்கேயாவது வந்துட்டு அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா நேச்சர் வந்துட்டு எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத வந்து நீ கொஞ்சம் வந்து பார்த்துக்க அப்படின்றது தான் இந்த போயமோட சென்ட்ரல் மீனிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் லிசனிங் டு திஸ். இது எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் வந்து டீப்பாக போயிடுச்சு. ஏன்னா அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான போயம். அதனால் வந்துட்டு ரொம்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ரீகேப் கொடுத்து அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்கேன். ஹோப் திஸ் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் அண்ட் கைண்ட்லி சப்போர்ட் மை சேனல். ப்ளீஸ் ஹிட் த லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஓகே கமெண்ட்லேயே வந்துட்டு நான் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச்.